ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? 4-11 கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை போன்றவை இருக்கின்ற இடம். உயர்கல்வி, உயர் பதவி. நிறைய நேரங்களில் புரிஞ்சுக்கோங்க, சில இடங்களில் சொல்றாங்க தட்டினால் திறக்கப்படும், தட்டினால் திறக்க, ஏதோ ஒன்று படிக்கிறேன், தட்டினால் திறக்கப்படும். சில கம்பெனில என்ன தட்டினாலும் கிடைக்காதுன்னு நமக்கே தெரியும். என்ன தட்டினாலும் நம்மளை இப்படிதான் வச்சிருக்க போறீங்க, நமக்கு இங்கிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. டக்குன்னு உங்க ட்ராக்கை மாத்திட்டு அடுத்த ட்ராக்கை போட தயாராகுங்க. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விளம்பரம் பாருங்க சார், ஒரு விளம்பரம் பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்றாங்க, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, ஒன்று வருது, கோல்கேட் ஆக்டிவ் ஜெல், அது பண்ணுது இது பண்ணுது, பேரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த ஒரு இது ப்ராடக்ட் பேருமே பாருங்க, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் காரணம்? மக்களை ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா அந்த தாட் அவங்க மைண்ட்லயே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க உங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும்னா உங்களுக்கான ஓடுதளத்தில் மட்டும்தான் நீங்க பயணிக்கணும். சார் 10 வருஷமா இந்த கம்பெனில இருந்துட்டு சார், விசுவாசம் சார், உங்க விசுவாசம் எல்லாம் ஒன்றும் வேணாம். நல்லா புரிஞ்சுங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எப்படின்னா, எங்க உங்க திறமை கிடைக்குதோ அங்க நீங்க ஓடி பழச்சிக்கணும். 2 கான்செப்ட் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, ஓடுகிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க. ரன் 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 ரன், நல்லா ஓடுங்க. ஓடுறீங்க, ஓடி போய் ப்ரமோஷன் எடுத்துட்டு வரீங்க, ஓடி போய் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் ஓடிட்டேன், இப்போ இன்க்ரிமெண்ட் தரீங்களா? ரைட்டுப்பா, நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட ஓட சொல்லி, நீ ஓடிட்டு வந்துட்ட, இன்க்ரிமெண்ட் தரலாம் தான். ஆனா நம்ம கோபாலகிருஷ்ணன் 10 வருஷமா இருக்காரேப்பா, அவர் கோச்சுவாரு. ஓ, கோபாலகிருஷ்ணன் தான் ஒரு வேலையும் பண்ணல, நான் தானே ஓடனேன். சீனியாரிட்டின்னு வரும்போது மட்டும் ஒருத்தன், வேலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை மதிக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். என்னைக்குமே நான் சொல்றதை நீங்கள் இதை ஷார்ட்ஸாக போட்டாலும் ரீல்ஸாக போட்டாலும் எப்படின்னா போட்டுங்க, நான் சொல்றது ஒன்று புரிஞ்சுங்க. நம்மை மதிக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். நமக்கு மரியாதை இல்லாத இடம் நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுங்க. நம்மை மதிக்கும் இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். எங்கு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதோ அங்க நம்ம ஒர்க்கை நம்ம செய்யணும். அங்கீகாரம் இல்லாத இடம் நமக்கு வேண்டாம். புரியுறதா? 4-11 கூடிய சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கான அங்கீகார இடம் கிடைக்க போகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கின்ற வேலையை விட்டுட்டு நீ அங்க போறியே, எதை நம்பி போற, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நடக்கும், உங்களுக்கு நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 4-11 கூடிய சுக்கிரன் உச்சமாகும் பொழுது தன்னால் நடக்கும். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி. சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு ஆசை, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு ஆசை, அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வரணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு யார் இருக்கிறார்? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறது போன்ற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான தகுதியான ஆளா நீங்க இருக்கீங்களாங்கிறத யோசிச்சு பார்த்துங்க. எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தகுதியோட நீங்க இருக்கீங்களா, அதுக்காக காத்திருக்கீங்களாங்கிறது தான் விஷயம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் விஷயம்.
அதுக்கான தகுதியோடு காத்திருக்கீங்களா? 11 கூடையின் உச்சம். அப்ப என்ன ஆகும்னா நண்பர்கள், நல்ல நண்பர்கள், உலகத்திலேயே நல்ல நண்பர்களின் வேல்யூ என்னங்கிறத புரிஞ்சுங்க. 11 கூடையின் உச்சமாகும் பொழுது பல பல புது புது நண்பர்களை காட்டுவாங்க. என்னைக்குமே புதிய புதியவர்களுடன் பழகுங்கள், புதிய புதிய நட்பு வட்டாரத்தை சேர்த்துங்கள். ஆமா சார், நேற்று வரைக்கும் இந்த கடை, இன்னிலிருந்து கடையை மாத்திட்டேன். நான் அந்த புதியவர்களை சொல்ல, நான் சொல்ற புதியவர்கள் வேற. புதியவர்கள்னா என்ன அப்படின்னா நமக்கான நன்மையை தரக்கூடிய புதியவர்கள். இந்த மாதிரி நான் இங்க இருந்தேன், இந்த நன்மை, இப்போ நான் இன்னொரு நன்மையை நோக்கி போறேன், அதற்கான புதிய விஷயம். பெரிய பெரிய ஐம் சாரி பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க, பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் பெரிய பெரிய காரியத்தை செய்வார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் ஆகணும்னா அது யாரால முடியும்? ஒரு பெரிய ஆளால தான் முடியும். சின்ன சின்ன ஆட்கள் பெரிய பெரிய வேலைகளை செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன ஆட்கள் பெரிய பெரிய குவாலிட்டியோட இருக்க மாட்டாங்க. பெரிய குவாலிட்டியோட இருக்கணும், பெரிய ஆளுங்கள்ட்ட போனாதான் அது நடக்கும். பெரிய ஆட்கள் தான் பெரிய குவாலிட்டி, பெரிய ஆள், எல்லாமே பெருசு. அப்ப இந்த பெரிய ஆட்கள் உங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க, நீங்க அவங்களோட பழகுவீங்க, போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 4-11 கூடையின் உச்சமாகும் போது லேண்டு, ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், எங்கள் ஊரில் நான் ஒரு லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த லேண்டு இப்போ எனக்கு கிடைக்குமா? உலகத்திலே பெஸ்ட் பிஸ்னஸ் எதுனா லேண்டு வாங்கி போடுறது தான் பெஸ்ட் பிஸ்னஸ் நான் சொல்லுவேன். என்ன வேணா நினச்சிக்கங்க. நான் நகை வாங்குறேன், கிராம் அதிகமாக, அது என்னைக்கு ஒரு 100 ரூபாயா ஏறி என்னைக்கு விற்று என்னைக்கு பண்ணுறது. ஆனால் ஒரு லேண்டுன்னு வாங்கும் பொழுது ரொம்ப சீக்கிரம் ஒன்று நானே இருந்துப்பேன், வீடு கட்டி வாழ்ந்துப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அது நல்ல ரேட் வரும்போது விற்றுட்டு போவேன், அவ்வளோதான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் எங்கேயோ போயிடும். மெட்ராஸில் ஒரு காலத்தில் 10 வருஷம் முன்னாடி மெட்ராஸை பார்த்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெரியும் நம்ம ஏன் சின்ன சின்ன ஊர்லலாம் வாங்காமல் போயிட்டோன்னு வருத்தப்படுறவங்க இன்றைக்கி அதிகம். காரணம் என்னென்னா எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு, வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்திலே 4 கூடையின் உச்சமாகும் பொழுது லேண்ட் எப்படி வாங்குறதுங்கிறத யோசிக்கணும். அந்த லேண்டை நோக்கி உங்க பயணம் இருக்கணும். உயர்கல்வி, சரி ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஊரிலே இந்த உயர்கல்வி என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிருப்போகுது? நான் படிச்சா மட்டும் எனக்கு என்ன ஆயிருப்போகுது? நான் படிச்சா எனக்கு புதுசான வாழ்க்கை கிடைச்சிட போதா என்று நினைக்கிறவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்றேன். படிக்கிறதுனால ஒரு விஷயம் நடந்துருமா என்றால் நிச்சயம் நடக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கிறவன் வாழ்க்கையில வசதியா முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ 4 கூடையவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆசைப்படுறீங்களோ படிங்க. நிறைய பேருடைய கேள்வி, இதை படிச்சா எவ்வளவு கிடைக்கும், இதை படிச்சா எவ்வளவு கிடைக்கும், இதை படிச்சா இன்னைக்கு ஸ்கோப் இல்லை, இதை படிச்சா வருமானம் இல்லை. பிள்ளைகளை நீங்கள் இதை படிச்சீங்கன்னா 30 ரூபா தான் சம்பாதிப்பீங்க. அது சம்பாதிக்கிறது 30 ரூபா, பிள்ளை 3 லட்சங்க. அதோட மரியாதை உங்களுக்கு தெரியல. எங்க அப்பா வேலைக்கு போவே இல்லை, எங்க அப்பா வேலைக்கு போனா 50,000 கிடைக்கும், வேலைக்கு போனா 50,000 கிடைக்கும். ஆனா அப்பாவோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். அப்பாவோட அப்பா இல்லாதவங்களை கேட்டு பாருங்க, அப்பாவோட அருமை என்னன்னு தெரியும். 50 லட்சம் வேல்யூடைய அப்பாவை வச்சிருக்கீங்க, அவர் 50,000 சம்பாதிக்கிறேன்னு கவலைப்படுறீங்க. நல்லா புரிஞ்சீங்க. பிள்ளை 3 லட்சம் ரூபா வேல்யூ குழந்தைய கொடுத்துட்டான், 30,000 சம்பாதிக்கிறேன்னு கவலைப்படுறீங்க. நம்ம படிப்பினுடைய வேல்யூவை உணர்ந்து கொள்ளுங்கள். சரியா? அது எதையோ படிக்குது, அது எதோ சம்பாதிக்குது, விடுங்க, அதுக்கு பிடிச்சதை செய்யுது, அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த கடகராசிக்காரர்களாம் பிடிச்சதை செய்ய போறீங்க, பிடிச்ச மாதிரி சம்பாதிக்க போறீங்க, பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி உங்களுடைய ஜோதிடம் பார்த்துக் கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, குழந்தைக்கு உயர்கல்வி ஆகட்டும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எது சொன்னாலும் 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி தருகிறோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் இதுல வரும், பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.